சிறிய இடைவெளியின் பின் மீண்டும் சந்திக்கிறோம். நாம் வந்து சந்தித்துக் கொண்டிருப்பது கிழக்கு மாநிலத்திலிருந்து வருகின்ற ராசமாணிக்கம் சாணிக்கன் அவர்களிடம் வந்து கூறுங்கள். அந்த 2015ஆம் ஆண்டு தேர்தலில் நான் அந்த நேரம் சொல்லியிருந்தேன், ஓகே நாங்கள் 8 பேர் போட்டி போடுறோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வேட்பாளர் மட்டக்களப்பில் 3 தொகுதி இருக்கின்றது, கல்குடா, பட்டிருப்பு, மட்டக்களப்பு. அப்ப இந்த 3 தொகுதியிலையும் எனக்கு ஆதரவாக என்னுடன் தேர்தலில் போட்டி போடுறால் நாங்கள் 3 பேரும் சேர்ந்து வேலை செய்தால் அந்த தேர்தலில் எனக்கு கூடிய அளவாக. அப்ப இதுதான் நான் பேசிக்கொண்ட ஒப்பந்தம். ஆனால் கடைசி நேரத்திலே வந்து வளமையாக ராஜபக்ச குடும்பத்தினர் சொல்றதொன்று செய்வதொன்று. கடைசி நேரத்திலே பார்த்தால் பிள்ளையார் அவருக்கு 8 பேர் 4 வேட்பாளரை கொடுத்து, ஹிஸ்புல்லா அவர்களுக்கு 3 வேட்பாளர்களை இன்னும் தனி வேட்பாளராக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே போட்டார்கள். அப்ப தேர்தல் நொமினேஷன் எல்லாம் சைன் பண்ணி முடிஞ்சாங்க, ஒன்றும் செய்யலாது. அப்ப இந்த நேரத்திலே நாங்கள் 8 வேட்பாளராக இருக்கும் பொழுது சில கட்சி சார்ந்தவர்கள் வந்து கட்சியால் நடத்துகிற கூட்டத்திலே 8 வேட்பாளரும் ஒரே மேடையிலே இருக்க வேண்டும் என்ற அழைப்பு வரும் பொழுது அந்த நேரத்திலே நானும் அந்த மேடையிலே பிள்ளையானும் வந்து மட்டும் நான் அந்த இடத்துல நான் பிள்ளையானுக்கு வாக்கு கேட்க போகவில்லை, நான் எனக்கு தான் வாக்கு கேட்க போனேன். ஹிஸ்புல்லாவுடன் பக்கத்தில் மேடை இருக்கு, ஹிஸ்புல்லாவுக்கு வாக்கு கேட்க போனேன், எனக்கு தான் வாக்கு கேட்க போனேன். அப்ப இந்த ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டுதான் சாணக்கியனுக்கும் பிள்ளையானும் வந்து ஒன்றாக வேலை செய்தவர்கள் என்று. ஆனால் அது முற்றாக தவறான ஒரு விடயம். ஒரே என்றால் அதிலே ஒரு ஒப்பந்தம் ஒன்று இருந்தது. ஒரு ஆசனம் கிடைக்காவிட்டால் அதிகளவான வாக்குகளை எடுக்கிற அந்த வேட்பாளருக்கு வந்து தேசிய பட்டியல் வழங்குவதாக இது ஒரு ஒப்பந்தம் ஒன்று இருந்தால். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 2015ஆம் ஆண்டிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே எத்தனை வாக்கு வந்தது எண்ண கூட இல்லை என்றால் அந்த ஆசனம் கிடைக்காத கட்சியினுடைய வாக்குகள் விருப்பு வாக்குகள் என்பதில்லை. ஆனால் அதிலே முன்னாள் அமைச்சராக இருந்த ஏதோ ஒரு தந்திரங்களை பயன்படுத்தி ஹிஸ்புல்லா அவர்கள் இந்த இதுக்கு வந்திருந்தார். இதுதான் அந்த அவருடன் இந்த வேலை செய்தது என்று சொல்றதுக்கான ஒரு விடயம். ஆனால் இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பை பொறுத்தளவிலே ஈஸ்டர் குண்டுவெடிப்பிலே வந்து பல விடயங்கள் நீங்கள் சொன்னது கூட ஜோசப் பராசிங்கம் மற்றும் இன்னும் பல விடயங்களே வெளியில வந்து இருக்கு. ஆனா இவற்றை அனைத்தையும் மூடி மறைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு இருக்கான்றது பகிரங்கமாக இல்லை. இப்ப நான் நினைக்கிறேன் இந்த செவ்வாய்க்கிழமை வந்து பாராளுமன்ற விசேட தெரிவு குழு ஒன்றை நியமித்து இந்த விசேட தெரிவு குழுவிலே வந்து இதுக்கான ஒரு விசாரணையோ ஏதோ என்ன செய்ய போறாங்கன்னு தெரியாது. ஆனால் நான் சொன்னது போல சரத் வீரசேகர நீதிபதி அவர்கள் வெளிநாடு போனதை பற்றி விசாரிச்சு சொல்ற இந்த இவ்வளவு பாரதூரமான செய்திகள் சொல்லப்படுற சரி தமிழர்களை கொண்டார்கள் என்று சொல்லி குற்றம் சாற்றல் முன்வைக்கப்படுகின்ற விடுங்கள். லசாந்த விக்ரமதுங்க, பிரதீப் பிக்னலி கூட இவ்வாறாக இன்னும் 35 ஊடகவியலாளர்கள் 35 ஊடகவியலாளர் சொல்லுங்க. தமிழர்கள் கொல்லப்பட்டது விசாரணை தெரிஞ்ச சிங்களவர் கொல்லப்பட்டதுக்கும் ஒரு விசாரணை ஆரம்பிக்க முடியல. அப்ப இவ்வாறான விடயங்கள் இது ஈஸ்டர் குண்டுவெடிப்பை பற்றி பல விடயங்களை நாங்கள் பாராளுமன்றத்துக்கு வெளியிலே பேச முடியாத ஒரு சூழலில் நாங்கள் உங்களுக்கு அப்போ அந்த காலகட்டத்திலே உங்களுக்கு பற்றியான ஒரு சிறு விடயங்களை வேண்டாம். அசாத் மௌலானாவும் சந்திக்கவில்லை. அவரே அசாத் மௌலானா இந்த வாழ்க்கையிலே நான் சந்திக்கவும் இல்லை, கதைக்கவும் இல்லை. நான் பாராளுமன்றத்திலே புள்ளியானோட வரும் பொழுது ஒரே ஒரு நாள் அவரை சந்திப்பேன். புள்ளியான் 2015ஆம் ஆண்டு சிறைக்கு போய் விட்டார். அப்ப 2000 அவரை அந்த பாராளுமன்ற தேர்தல் காலப்பகுதியிலே தான் அதுக்கு முதல் ஜனாதிபதி தேர்தல் அந்த காலப்பகுதியிலே தான் பிள்ளையானவர்களை நான் சந்தித்தேன் தவிர அசாத் மௌலானாவை நான் ஒரு நாளும் சந்திக்கவில்லை. நான் என்ன சொல்ல வாரென்றால்